இப்படியான காரணங்களினால் இவர் கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளில் உள்ள படைப்புகளிலெல்லாம் கூட சந்திரகுப்தன், சாண்டோரோகுப்தாஸ், சாண்டோரோகாட்டோஸ், ஆண்ட்ரோகோட்டஸ் போன்ற பல பெயர்களால் குறிப்பிடப்படுகின்றார். இவ்வளவு பெருமைகளை பெற்ற இவரின் பின்னணி என்ன என்ற எண்ணம் வருகிறதுதானே. இந்த இடத்தில் நாம் இவருடைய சிறுவயது வாழ்க்கையை கவனிக்க வேண்டும். மயில்கள் நிறைந்த பகுதியான பாட்டலிபுத்திரா என்ற இடத்தில் மயில்களை வளர்க்கும் மக்கள் வாழும் பகுதியில் தோன்றியவர் சந்திரகுப்த மௌரியர். தனது 11 வயதில் காட்டில் வேட்டையாடி தன் பொழுதை போக்கிக் கொண்டிருந்த ஒரு சாதாரண இளைஞராக இருந்தார். ஆனால் வீரமும் வலிமையும் மிக்க தோள்வளம் பெற்றிருந்தார். இந்த காலகட்டத்தில் நந்தர்கள் என்ற பெயர் கொண்ட இனத்தினர் பாடலிபுத்திராவை ஆண்டு வந்தனர். நந்தனின் அரசவையில் இன்றளவும் இந்திய துணைக்கண்டம் முழுதும் அறியப்படும் சாணக்கியர் என்ற மாபெரும் ராஜதந்திரி மந்திரியாக பதவி வகித்து வந்தார். ஒரு சமயம் அரசனுக்கும் சாணக்கியருக்கும் கருத்து வேறுபாடுகள் தோன்றியது. அதன் காரணமாக அரசன் சாணக்கியரை நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிட்டான். நந்தனின் அவையிலிருந்து வெளியேறிய அவனது அமைச்சர் சாணக்கியர் எனப்பட்ட கவுண்டின்யர் பெரும் சினத்துடன் அந்நாட்டை விட்டு வெளியேறி தக்ஷசீலம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவரின் மனம் உலை போல கொதித்துக் கொண்டிருந்தது. நந்த வம்சத்தை வேறொருக்க திடம் பூண்டிருந்தார். ஒரு பிராமணனாக